ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், வெஜ் கட்லெட். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இங்கே 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இது வீட் பிரெட்டு தான். இதை முதல்ல நம்ம மிதமான சூட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டு எடுத்தாலே போதும். நீங்கள் இதில் கீயோ இல்லை ஆயிலோ யூஸ் பண்ண தேவையில்லை. இதிலே நல்லாவே உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போவே கலர் சேஞ்ச் கொஞ்சமாக தெரியுது. இந்த கட்லெட் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு யூஸ் பண்ண பொரியல் மிதமானது லெஃப்ட் ஓவர் பொரியல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, இப்போ நல்லா ஓரளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. திருப்பி இன்னும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஃப்ளிப் பண்ணுங்கள். நல்லா சூடாக இருக்கும், நீங்கள் கை வச்சு பண்ணாதீங்க. நம்ம இது ரெஸ்க் அளவுக்கு வரணும். நம்ம கை வைக்கும்போது இது பிரேக் ஆகணும், அந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் கட்லெட் நல்லா வரும். பாருங்கள், இப்போ நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டதும் நல்ல பவுடர் ஆகிடும். அந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் கை வச்சு பிரேக் பண்ணாலே ஒரு சத்தத்தோடு தான் வரும். பாருங்கள், அந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது கட்லெட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது போட்டாலே உங்களுக்கு சத்தம் வரும். பாருங்கள், அப்படியே அந்த ரெஸ்கோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இந்த ரெஸ்க்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் நீங்கள் முட்டை ஆட் பண்ண தேவையே இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக பண்ணுற மாதிரி எல்லாம் ஆட் பண்ண எக்கில் கோட் பண்ணி எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இது ஈஸியான ஒரு வெஜ் ரெசிபி. பார்க்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மணலாக இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம வேறு ஸ்நாக்ஸும் பண்ணலாம், கட்லெட்டை தவிர்த்து. கட்லெட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இங்கே 1 கப்பு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள். இதே நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். 1/2 கப்பு சோள மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1/2 கப்பு. குட்டி குட்டியாக நறுக்குனா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகு நான் யூஸ் பண்ணல, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற பொரியலில் இருக்கும். 1 கப்பு கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த பொரியல் யூஸ் பண்ணால் தான் கட்லெட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு பொரியல் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா கட்லெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது கேரட் பீன்ஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் தான். இதில் பொட்டேட்டோ இல்லைன்னு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும், நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி தளித்து பிசையணும், சப்பாத்தி மாவு அளவுக்கு. பாருங்கள், மாவு இப்போ ஓரளவுக்கு பதம் வந்துடுச்சு. கட்லெட்டோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை கட்லட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக. எனக்கு இவ்வளோ மாவில் 8 கட்லட் கிடச்சிது. பாருங்கள், மாவு அருமையாக இருக்குது. வாங்க நம்ம குட்டி குட்டியாக தட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். மாவு வந்து நம்ம குட்டி குட்டியாக தட்டி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் வந்து மாவு தட்டி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நீங்கள் தட்டணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சால் கட்லட் வந்து ஹார்டாக இருக்கும். எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஆச்சான்னு நம்ம செக் பண்ணணும். சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து லோவில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா மீடியத்தில் தான் வச்சுக்கணும். மிதமான சூட்டில் தான் நீங்கள் போடணும், இல்லைன்னா இது தீஞ்சிடும். உள்ளே வந்து வேகாது, வெளியில் வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். ஸோ அதனால் மிதமான சூட்டில் தான் நீங்கள் போட்டு எடுக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான கட்லட் ரெடி ஆகிடுச்சு. வெஜ் கட்லட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வெஜ் கட்லட் சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போடலாம். திருப்பியும் நம்ம அடுத்த பேட்ச் போடும்போதும் சூடு இருக்கான்னு, தேவையான சூடு இருக்கான்னு செக் பண்ணணும். ஹையில் வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. இந்த லெஃப்ட் ஓவர் பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு நம்ம பண்ணுற கட்லட். ஸோ நம்மளோட பொரியலும் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கவும் தேவையில்லை. ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான வெஜ் கட்லட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கார்னிஷிங்காக நம்ம வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் இந்த பிளேட்டுக்கு சென்டரில் வச்சிடலாம். பிளேட்டிங்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம், பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த பொரியல் வச்சு தான் நம்ம இந்த கட்லட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's Hema signing off from Lemon's Kitchen with Hema. Thank you, friends.